என் பிள்ளையுடைய கல்வி நல்லாகணும், சிறந்த உத்தியோகத்தை பெற வேண்டும். இடையில 2 ஆண்டுகளுக்குள்ள உடல்நிலைகள் சரியில்லாமல் போய் மனவேதனை அடைந்தீர்கள். இந்த பிள்ளையினுடைய கல்வியில் ஒரு ஐயப்பாடும், மனது சரியில்லாமல் கல்வியை பெற முடியுமா முடியாதாங்கிற குழப்பமும் பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற லட்சியம் மிகுந்த கல்வியை பெற்று சிறந்த பட்டதாரி ஆக்கி உயர்ந்த வேலையை வாங்கி கொடுத்தா போதுமா? வேறு என்ன வேணும்? மெடிக்கல் லைன் தான் அவளுக்கு கிடைக்கும். ஜெயிச்சாச்சு, மகிழ்ச்சியாக இரு, வெற்றி அடைவாள். அதான் நோயை பற்றி கேட்டேன். நீங்கள் 3 முறை என்னையை பார்க்குவாங்க, அந்த நோயை பற்றி பேசி தெளிவடைங்க. சாமி என் பையனை கொண்டு வந்து சேருன்னு கேட்டவங்க, சாப்பிட்டு போங்க, அரைவரையாக போயிடக்கூடாப்பா. ஓகே, கால் வந்துட்டு வாங்க. கும்பளைங்க மறுக்க வேண்டும் முறைப்படி. உன் பையனை போய் பார்த்தேன். ஒரு பெண்ணால் கவரப்பட்டு இருக்கிறார். அவனுடைய மனம் அதிமயக்கப்பட்டு இருக்கிறது. இடையில் அவனுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு உண்டு. அவனை சரி பண்ணி அங்கேருந்து மீட்டி கொண்டு உன் பிள்ளையை சேர்த்தா போதுங்களா? 38 நாளையில் வீட்டுக்கு வந்துடுவான். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு வரலாம். எங்கே இருக்காமனு கேட்டால் நீ போய் தேடணும். நான் கொண்டு வரணும், நான் கொண்டு வந்து தருவேன். புரியுதா? திருவனந்தபுரத்தில் இருக்கான் உன் பையன். எங்கே இருக்கான்? அந்த கடலில் போய் தேட முடியுமா உனக்கு? இந்த அட்ரஸோடு தாரேன், போய்ட்டு வா. எல்லாம் சரியாகும், மன அமைதியாகும். ஜெயிச்சார். சரி ஐயா, என் கடனை தீர்த்து வெற்றியாக்கி கொடுன்னு கேட்டு வந்த பொன்னாட்டி. கால் வந்துட்டு அத்தானு நீதானே, சட்ட பொத்தானு நீதானே. இன்னொரு தடவை கால் வந்துட்டோமா? உன்னை மலை போல நினைச்சிருக்கேன். வரலாம், உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆத்தா, ஒருவருடைய செயலால் உன்னுடைய மனசு வசீகரிக்கப்பட்டு உன்னுடைய பணம் பிரியப்பட்டு 3 பேரால் இப்போ நீ பாதிக்கப்பட்டிருப்பாய். கால் வந்துட்டு வா. ஒன்று உடன்பிறப்பு, இன்னொன்று நட்பு, இன்னொன்று ஒரு நிர்வாகம். இந்த 3ஆல் உன் பணம் பாதிக்கப்பட்டிருக்கும். 17 லட்சத்தி செல்வான் ரூபாய் இப்போ நீ கடன்பட்டு வேதனை அடைந்திருக்கிறாய். இதை அடைக்கவில்லைன்னு சொன்னால் உன் மேலே போலீஸ் கேஸ் வரும். அதனால் இதுக்கு ஒரு தெளிவான வழியை எனக்கு உருவாக்கி காப்பாற்றுன்னு என்னை கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. வரலாம், வா மகளே. இந்த 3 வாரத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டை வாங்கி தரேன், மெல்ல மெல்ல தீர்த்துருவோம். 3 முறை என்னை பார், வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திருக்கு? இது யாரு? யாரியா? கேட்ட வரம் தரவே ஓடி வந்து. நீ மட்டும் ஒரு வாரம் கேட்டுக்கலாமா? என்ன வேணும்பா? கால் வந்துட்டு வரலாம். முருகா, முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? வெள்ளிமலையா தக்கலையா? உங்களுக்கு பக்கம் எது?
தக்கலை குமாரசாமி. இதுவரை 12 ஆண்டுகளாக நீ சேமித்த செல்வங்கள் சொத்துக்களெல்லாம் அவன் கைவிட்டு போயிருக்கு. குடும்பமும் கூட சில வேளைகளில் உன்னை விட்டு நிற்குமா நிற்காதா என்ற பிரச்சனையும் பிரிவுகளும் தோன்றும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் செல்வத்தை வாங்கி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? ஒரு நீதிமன்ற வாசலுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. நிறுத்தி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். இந்தா ஜெயிச்சுக்கலாம், பிடிக்கும், பிடிச்சிக்கலாம். கர்மசாமிக்கு 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 கிருஷ்ணகிரி காவிரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி அல்லை கிருஷ்ணகிரி கால் வந்துட்டு வரலாம். கனி கொடுக்காதவர்கள் அங்கே உட்காருங்க. தம்பி கிருஷ்ணகிரியாடா? கிருஷ்ணகிரியா? அங்கே உட்கார், பிற பேச. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே ஏமகால தூதனிடமிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு வாழ்க்கையை முடித்து அது பிரிவுற்று மீண்டும் மறுவாழ்வு பெற்று வாழ்ந்துகிட்டு இருப்பாள் உன் பிள்ளை. ஆனால் இப்போ உன் பையனுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு நான் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வரலாப்பா. 3 இடத்தில் உனக்கு சொத்துக்கள் அமைக்கப்படும். உன் பையனுக்கு திருமணத்தை நான் வெற்றியாக நடத்தி தாரேன். தை மாதம் வரை பொறுமையாக இருக்கும். இடைக்கண்டத்தை தீர்த்து தாரேன். 3க்கு என்னை பார்த்துப்போம். கர்மசாமிக்கு மலப்புறம் கால் விட்டு வரலாம். அடுத்த பைசில் தூத்துக்குடி இன்னொரு தடவை கால் விட்டு வரணும். தூத்துக்குடி ஏன்னா நீ என்ன அப்பனுக்கும் ஆத்தா அம்மாவுக்கும் ஆத்தா? உனக்கு எந்த ஊருடா? சொந்த ஊர். ஏன் கோயம்புத்தூருக்கு வந்து நின்ன? இல்லை குட்லி புட்லியா? வாழதுக்கு அங்கே போயிருக்கியா? ஆதார் கார்டு எங்கே இருக்கு? ஆதார் கார்டு எந்த ஊரில் இருக்கு? கோயம்புத்தூர். பிறகு நீ கோயம்புத்தூர்லேயே வா. டிங் போடு, டிங்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். காட்டுக்குள்ளே வசிக்கும் கன்னிமார்களுடைய துணை உனக்கு உண்டு. அதனால் கர்மசாமியினுடைய சக்தியால் உனக்கு ஒரு கோயிலை உருவாக்கி அந்த கன்னி தேவதையை நியமித்து அதை நினைத்து நீ வரும்பொழுது உன் உடம்பில் ஒரு அருள் சக்தி தோன்றும். அதை வச்சு நீ நடத்துகிற கோயிலை வெற்றியாக்கலாம். இப்போ வீட்டிலேயே நீ ஆரம்பிக்கலாம். வெற்றி உண்டு மகனே, ஜெயித்து வா. தூத்துக்குடி கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய செல்ல மகளுடைய வாழ்வை சீர் பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? அதே போல் இந்த வாழ்க்கையில் சில குழப்பம் நடப்பதற்கு காரணம் ஜென்மபாவ வினைகள் ஒரு காரணம். அதே மாதிரி இப்போ அரசாங்கத்தால் உன்னுடைய இடம் சூறையாடப்படுமா அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த இடம் போகாது. இன்னும் 3 தலைமுறைக்கு அது உனக்கு உரிமையாக இருக்கும். கால் விட்டு வரலாம். வரலாம்பா. அந்த இடத்தையும் விற்று தாரேன். உன் எண்ணத்தை நிறைவேற்றுறேன். வேறு என்னப்பா வேணும்? வியாபாரத்துக்கு செம்மையாக்கி தாரேன். நல்லா இன்னையிலிருந்து வியாபாரம் தொடங்கும், செல்வம் பெருகும். வெற்றி அடைஞ்சு வா. கால் வந்துட்டு வரலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. என்னப்பா வேணும் பிள்ளைகளுக்கு? மகனுக்கு வேலை, விவசாயத்தில் உயர்வு, உடம்பில் கொஞ்சம் வலி வேதனை, இவைகளெல்லாம் தீர்த்து உங்களை செம்மையாக வாழ வச்சு தந்தா போதும்லாம். ஊடால ஒரு காளியம்மா வரால எங்கே இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். அங்கே ஒரு சுளமாடை இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு வாங்க.
வேறு என்னப்பா வேணும்? இந்தா 3 முறை என்னைய பார்க்கும்போது வலியை தீர்த்து தாரேன். பிள்ளைக்கு வேலையை இந்த ஆண்டில் வாங்கி வெட்டியாக்கி தாரேன். இந்தா நிறைந்த செல்வமும் விளைச்சலும் கிடைக்கும். வயிறார சாப்பிட்டு போங்க. தச்சநல்லூர், தச்சநல்லூர் திருநெல்வேலி எல்லை, திருநெல்வேலி பகுதி, திருநெல்வேலி எல்லை. ஓஹோ வந்துட்டோம். இன்னும் நாங்கள் எலுமிச்சங்கனியை கொடுக்கலையே, எப்படி நாங்கள் அங்கே வர? நீர் என்னைய டக்குன்னு போக சொல்லிடுறீர. எந்த ஊருக்கா? ஏக்கா எந்த ஊர்? பாப்பம் இப்போ என்னங்க? எந்த ஊர்? மூலக்கரப்பட்டி. 3 அடைப்பு மூலக்கரப்பட்டி முன்னீர்ப்பணம் அந்த ரூட்டில் போவே. அதானே கனி கொடுத்தீங்களா? கால் வந்துட்டு வா. நீங்கள் எலுமிச்சங்கனி கொடுத்தீங்களா? கொடுக்கல. போப்பலாங்க பொட்டி. கால் வந்துட்டு வா. ஆத்துக்கு அந்த பூரம் தென்னம் பிள்ளை. வா, உன்னுடைய வீட்டு பக்கத்தில் பார்த்தேன் ஒரு சுடமாட சாமி எசக்கியம்மாள் இருக்காங்களே, உங்கள் எல்லையில் இருக்காங்க. உள்ளூர் அம்பாள் கோயில் இருக்காது. என்ன கோயில்? கால் வந்துட்டு வா. ஊர் எல்லையில் இருக்கிறது சுடமாட சாமியும் ஒரு மாட்டு வண்டி பக்கத்தில் எசக்கியம்மா இருக்காங்க. என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். நீ நல்ல அமைதியாக கண்ணை முடியுது. இந்தா உடல்நிலை யாரும் செய்வனை வைக்கல. ஆத்தா வீணாக கற்பனை பண்ணாத. இது இயற்கையான பாதிப்பு. அது உனக்கு சரியாயிரும். இந்தா உன் கிணத்துல தண்ணீர் பெருகும், விவசாயம் கூடும். நல்லா இருப்பேன். கர்மசாமிக்கு திருச்செந்தூரில் கோவில் கொண்டார். செந்தூர் முருகன். கால் வந்துட்டு வரலாம். திருச்செந்தூர். திருச்செந்தூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலையை பற்றி அடிக்கடி குழப்பமும் மனவேதனையும் இருக்குது. இடைப்பட்ட நேரத்தில் நான் எந்திரிச்சு நடக்க வச்சு தெளிவாயிட்டேன். ஆனால் இப்போ ஒரு 27 நாளாக மீண்டும் என் தலையெல்லாம் மலையை தூக்கி வச்ச மாதிரி கனமாக இருக்குது. தூக்கி எந்திக்க முடியலன்னு புலம்பிக்கிட்டு அலைதான். காலில் வந்துட்டு வா. இந்தாப்பா அந்த தலைவலியை மாற்றி துரிதமாக எழுந்திக்க வச்சா போகலாம். இந்த கனியை தேய்ச்சி குளிக்க சொல்லு. குளிப்பதற்கு இந்த கனியை குடிப்பதற்கு நல்லா இந்த தடை விட்டேன். சரியா போச்சு. போயா தானே வயிறார சாப்பிட்டு போப்பா. அப்படியா? ராதாபுரம் வள்ளியூர் பகுதி. ராதாபுரம் வள்ளியூர் பகுதி. வள்ளியூர் வள்ளியூர் ராதாபுரம் பகுதி. உடன் குடிக்கலாமா கொஞ்சம் லேட்டாகி குடிக்கலாமா தம்பி? உடன் குடிக்கலாமா கொஞ்சம் லேட்டாகி குடிக்கலாமா? கற்பட்டிக்கு ஃபேமஸ் எந்த ஊர்? உங்கள் ஊர் எந்த ஊர்? வள்ளியூர். உடன்குடியில் யார் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. வள்ளியூர் மேலே கால் வந்துட்டு வாங்க.
உடன்குடியா இருப்பா, லேட்டாக குடிக்க மாட்டியா? சரி சரி சரி, வள்ளியூர் கால் வந்துட்டு வாப்பா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. நான் பாட்டு பிடிச்சி நீ கவனிக்கல, அதுக்கு நான் என்ன செய்வேன்? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, உன் வடிவில் நான் இருந்த விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ. உன் பையனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பொம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதை உள்ளத்தை விட்டு வெளியே ஏற்றணும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு உனக்கு மனசு கிடையாது, வெளியே ஏற்றதுக்கு அவனும் மனசு கிடையாது. உங்கள் 2 பேரும் கடையில் இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே. கால் வந்துட்டு வாங்க. என்னண்ணே ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அவன் கல்யாணத்துக்கு ஒன்றையை சம்மதிக்க வைக்கணுமா அல்லது அவனை சம்மதிக்க வைக்கணுமா? அவனை தான் சம்மதிக்க வைக்கணும். நாங்கள் கிழவங்க சொல்கிறது அவன் கேட்கணும். அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தையை கெட்டுவானுன்னா நாங்கள் எப்படியா இருக்க முடியும்? அது நடக்குமா? நான் பார்த்து கட்டி வச்சு அவன் கெட்டு போனாலும் பரவாயில்ல. என்னண்ணே, இந்த கிழவங்க பூரா இதுதான் நிலைமை. நம்ம பார்த்து வச்சு கெட்டு போனாலும் பரவாயில்ல, சாதிச்சிருவோம். அவன் பார்த்து நல்லா இருந்துடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் ஏன் மனித தேர்வை? என்னடா உலகம் இது? இன்னொரு தடவை கால் வந்து சொல்லலாம். அவன் உள்ளத்தை பார்க்கறதுக்கு தாப்பா இந்த நாடகம் எல்லாம். என்ன பண்ணு? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? எப்போ நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரீடு பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டிலும் அவள் தான் என் பொண்டாட்டி. என்ன சஸ்பெண்டாக வச்சு பிள்ளையோட வந்து இருப்பேன், நீ என்ன கிழிச்சிருவேன் என்கிட்ட? உண்மையா இல்லையா? நம்ம என்னத்தையா பேச? பக்கத்தில் வாங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு இந்த 60 நாளில் நான் உள்ளத்தை மாற்றி தரேன், குழப்பமில்லாமல் இருக்க வைக்கிறேன். வீணாக சண்டை போடாத, எல்லாம் நல்லா நடக்கும். புண்ணியத்தை பெறுவாயப்பா, வாழ்க. தொழில் எனக்கு மந்தமாக இருக்குன்னு வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வாங்க. என்ன தொழில்? கால் வந்துட்டாங்க. சென்னையில் யார் இருக்கா? யார் இருக்கா? அண்ணா உள்ளவங்கண்ணே. என்ன கூட பிறந்தாண்ணா? அப்போ இல்லைங்க, அது வேறு. இந்த சர்க்கஸ் ஆடக்கூடாது, சத்தம் விடாமல் இருக்கணும். இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. தாய் ஒரு கொடியாக இருந்தாலும் தந்தை வேறு கொடி இல்லையா? உண்மையா இல்லையா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவி எங்கேப்பா இருக்கா? ஒரு பக்கத்து வயிற்றில் வலியும் வேதனையும் அப்பப்போ தோன்றுதுப்பா. அது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமையாக 6 வருஷத்தில் வரும்ப்பா. அதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் மருத்துவத்தை பார்த்தாச்சுன்னா அந்த விளைச்சல் இல்லாமல் வலியெல்லாம் குறைஞ்சி போயிரும்ப்பா. இப்போ 1.5 வருஷமாக கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த தொழிலை போய் எடுத்திருக்கேனே, இதில் என்ன லாபம் இருக்க போகுது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு மாதிரி மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அடிச்சனலாக ஒரு தொழில் வைக்கவா வேண்டாமா, அல்லது இதில் எனக்கு முன்னேற்றம் கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. பேச்சுவார்த்தை நடக்கு, ஆனால் அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க, என்னையை கூப்பிட மாட்டேங்காங்க. கால் வந்துட்டுவா. எல்லாம் அந்த ஜவா பையனால் வருது தான். வேறு என்னப்பா வேணும்? தொழிலை உருவாக்கி தாரேன், உன் கடனை தீர்த்து தாரேன். இதில் ஒரு 3 கல்யாணம் உன் பேரில் பெரிய கல்யாணமாக நடக்கும். அதுக்கடுத்து ஒரு கடை போட்டு தாரேன், அதில் வியாபாரம் நடக்கும், நல்லா இருப்போம். போ, நீ கால் வந்துட்டு வாடா தம்பி.
என்னப்பா வேணும் உனக்கு? என்ன பேங்கில் எதுவும் வாங்கியிருக்கியா? கால் வந்துட்டு வா. மெட்ராஸில் யார் இருக்கா? வாப்பா, கண்ணை முடிக்க உன் வீட்டுக்குள்ளே போகிறேன். வா. ஐயாவை கும்பிடுவீங்களா? நாராயணரை நல்லா வாராரா? அதான் கேட்டேன். 3.25 ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமும் கடனும் மனவேதனை உண்டு. 2 நண்பர்களால் உன்னுடைய பல லட்சங்கள் சூறையாடப்பட்டு ஏமாந்தது உண்டு. உண்மையடா? அதில் சட்டப்படி போனால் பணம் கிடைக்குமா அல்லது வாங்குவது எப்படின்னு தெரியாத குழப்பம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பேங்கில் உள்ள கடனை தீர்த்து தரேன், இழந்த பணத்தை வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. தொழிலை வெட்டியாக்கி தரேன். என்னை அமாவாசைக்கு முதல் நாள் வந்து பாருடா, நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். எந்த ஊர்? சரி. கள்ளக்குறிச்சி பகுதி. கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வாங்க. மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்னப்பா செய்யணும் உன் பையனுக்கு? கால் வந்துட்டு வா. நல்ல கால் வந்துட்டு வா. பட்டணத்து பொண்ணு வேணுமா பட்டிக்காட்டு பொண்ணு வேணுமா? அவனுக்கு பட்டணத்து பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, புரியுதா? ஆனால் நம்ம ஜாதித்தனத்துக்கு ஒட்ட மாட்டாள. நீ என்ன செய்வ? கால் வந்துட்டு அடிப்போம். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? வாப்பா. அவன் நினைக்கிற பொண்ணவே நான் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். குடும்பத்தை சம்மதிக்க வைக்க. இந்த அப்படி மகிழ்ச்சி தருவாய். ஓடு. சரி வாங்கலாம் பார்ப்போம். வாங்க. நமச்சிவாயம் என சொல்வோமே. என்னப்பா அவனு? நீயா வந்த நீயே காண. என்ன வேணும்? என்ன தொழில்? என்னென்ன மந்திரம் பேசிய? கண்ண மூடு. லிங்க செந்தூரம் செய்ய தெரியுமா? என்ன மருத்துவம்? தமிழ் மருத்துவத்தில் லிங்க செந்தூரம் செய்ய தெரியுமா? மருந்தை வாங்கி விற்கத்தான் தெரியும், செய்ய தெரியாது. இதைத்தான் எல்லாரும் பார்த்துருவாங்க. பின்ன என்ன மருத்துவம் இது? இந்த நோய்க்கு இது அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவோட கொடுக்குறீங்க. யார் வேணாலும் பண்ணலாம். கால் வந்துட்டாங்க. அது ஒரு வியாபாரம் தான், மருத்துவம் தான். உண்மையான மருத்துவன் எப்படி என்றால் பாதரசத்தை மருத்துவத்தில் கட்ட தெரிய வேண்டும். நீங்கள் படிச்சிருப்பே, அதை செஞ்சிருக்க மாட்டீங்க. லிங்க செந்தூரம் 9 நவபாசானத்தில் லிங்கத்தை செந்தூரமாக்கி கட்டிகளாக்கி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பொருளில் அதை உரைத்து கொடுத்தால் நவலோக நோயெல்லாம் தீரும் என்பது சக்தியத்தின் விதி. இவைகளெல்லாம் தெரிந்தால் தான் ஒருத்தர் சித்த வைத்தியனாக ஆக முடியும். அது இல்லாமல் இருந்தால் யாரோ செய்த மருந்துக்கு யாரோ விற்பனை செய்வது போல் ஆகும். இப்போ உனக்கு இந்த வியாபாரத்தையும் தொழிலையும் நல்லாக்கி தரணும், அவ்வளோதானே? அதுக்கு சட்டம் கிடையாது. கால் வந்துடுவாங்க. நம்ம அதுக்கு அனுமதி கொடுக்கணும்.
உட்கார். தைல முறை வைத்தியங்களும் உன் மருத்துவமும் இந்த வருஷத்துலேருந்து உனக்கு தொழில் ஓங்கும், வெற்றி உண்டு. உங்ககிட்டே மருந்து இல்லையா அதுக்கு? சவ்வு விடுதல், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாகும். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாமா. என்னம்மா பிள்ளை? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? காலைல விட்டு வா. சீப்பு எடுத்து கொடுங்க. இன்னொரு தடவை காலைல விட்டு வா. வாமா. என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? அவள் சம்மதிக்காளா? நீங்கள் காலில் வந்து விழுந்த உடனே கிடைத்த செய்தி என்னென்னா, எண்ணிலா சிந்தனையும் 1000 கோட்டை ஆசைகளிலும் உள்ளத்தில் அளவில்லாமல் வைத்திருப்பவள் உன் பிள்ளை. அவன் நினைக்கிற வாழ்க்கை வந்து செட் ஆகாது. அதில் நிறைய குழப்பமும் போலீஸ் வழக்குகளும் பிரச்சனைகளும் தோன்றும். அதனால் இவள் மனதை மாற்றிக்கொள்வதே மிக சிறப்பு. அப்படி இல்லை என்றால் தலைகுனிவு, அவமானம் நடக்கும். கால் ஒன்று இதை மாற்றி தாங்க கருப்பசாமின்னு சொன்னால் அதை செய்யறதுக்கு இந்த பிறவியில் அவளுக்கு விதி இல்லை. ஆனால் அனுபவமே அவளுக்கு பாடமாகட்டும். வா, பக்கத்தில் வா. மனசு அங்கேருந்து மீட்டி கொண்டு வர முடியுமா உனக்கு? உள்மனதுலேருந்து வரல, நீ சொல்லதுக்காக சொல்கிறா. இங்கே வா, பக்கத்தில் வா. நீங்கள் தான் என்ன உட்கார். இந்த வேரில் இப்படி இப்படி சிக்கன் இப்படி கண்ணை மூடு. இன்னிலிருந்து மெல்ல அவள் மனசு மாறிடும், தேறிடுவாள். போ, 6 மாதத்தில் வேறு கல்யாணத்தை முடிச்சு நல்லா ஆக்கிக்கா. ஓடு, நல்லா வயிறார சாப்பிட்டுப்பா. வாடா, காலில் விட்டு வாடா. எந்த ஊருடா தம்பி? உன் வீட்டுக்கு போகிற ஒரு மண் ரோடு போகுதா? என்ன ரோடு அது? அதுக்கு இடது பக்கம் பள்ளத்தில் போனால் அந்த காலத்தில் எதுவும் கோயில் கட்டி வச்சுருக்காங்களா? அந்த கோயில் சுவர்கள்லாம் நல்லா இருக்கா, இடிஞ்சு கிடக்கா? கால் விட்டுவான். வாடா. என்னடா வேணும் தம்பி? கல்யாணம் முடிச்சிட்டியா? என்ன பொண்டாட்டி வந்தால் பெற்றவங்க நமக்கு எதுக்கு மயத்தை கொடுக்குவா? பொண்டாட்டி தான்டா எல்லாம். அப்படி தானே நீ முதல்ல இருந்தால், அதான் இப்போ பேச மாட்டேங்காங்க. கால் வந்துட்டோம். என்னண்ணே, நல்லா இருக்கேண்ணே. எல்லோரும் பட்டுக்கோட்டை என்னன்னா ஆக முடியுமா? என்ன என்னையே எடுக்க உட்கார். உன் மனைவி வழியை சார்ந்தவர்கள் தவறாக மாந்திரிகத்தை பயன்படுத்தி உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை குறைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டார்கள். உண்மையா? அப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி செஞ்சாங்களா? எங்கள் அம்மா சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும், எங்கள் அப்பன் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும், உங்கள் வீட்டில் உள்ளவங்க செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி தான் உன் மனசு சொல்லிச்சு. அதை உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லாமல் நீ மறைச்சிக்கிட்ட. உண்மையா இல்லையா? ஆனால் அவங்க எந்த பாவமும் செய்யலை, அது நீ புரிஞ்சுக்கோ. கால் விட்டுவோம். உங்கள் ஆத்தா மேலே தான் அவரை குற்றம். உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. அதனால் அப்பா அம்மாவுடைய மனசு 6 மாத காலத்துக்கு கல் பாறையாக இருக்கும்.
உனக்கு உரிமையான இடத்துல கூட நீங்கள் வரவும் வேண்டாம் இருக்கவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ நீ தன்னிச்சையாக வாழணும், இவங்கள்ட்ட போய் நிற்க முடியாது, இவளால் நம்மளை திருத்தவும் முடியலைங்கிற வேதனையில் நீ குழம்பிக்கிட்டு இருக்க. உண்மையா? அவங்க எல்லாரையும் ஒற்றுமையாக்கி ஒரு கூண்டா வாழ வச்சா போதுமாடா? பக்கத்தில் வா. வேறு என்ன வேணும்? இந்த வரக்கூடிய தை மாதத்துலேருந்து வீடு கட்ட ஆரம்பி. 6 மாதத்தில் உன் வீடு முடியும். வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. ஜெயிச்சுவா. கர்மசாமிக்கு நாமக்கல். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா. தாயும் மகனுமா? உங்கள் சித்தி. வெரி குட். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 3 இடத்துல உனக்கு உரிமையான இடங்கள் உண்டு. முப்பகுதி. அதில் உன்னை ஏமாற்றிய ஒருவருடைய காலங்கள் இப்பொழுது நெருங்கி வருகிறது. ஏமாற்றியவருக்கு ஒரு பக்கத்தில் கால் சம்பந்தமான நரம்புகள் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அவங்க உன்னிடம் வந்து சரணாகதி ஆக்கி தந்தா போதுங்களா? கண்ண முடிக்கா. இந்தா சனி பகவானே அவளை கொண்டு வந்துச்சார். அடுத்த மாதத்தில் கன்ஃபார்ம் ஆயாச்சா? எல்லாம் ரெடி, போகலாம். கால் வந்துட்டு வாங்க. யாருக்கும் சாதகமாக பதில் சொல்லக்கூடாது. நம்ம என்னைக்கு நிமிர்ந்து நின்று பதில் சொல்லணும். உண்மையா இல்லையா? உனக்கு எத்தனை பிள்ளைம்மா? எங்கே இருக்கான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? அவன் ஜாதகம்லாம் எங்கே இருக்குது? அதான் சாதகமாக பதில் சொல்லணும்னு சொன்னேன். அவன் ஜாதகத்தை நான் பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. தம்பிக்கு இப்போ அவன் இஷ்டப்படி ஒரு நட்பு இருக்கும். புரியுதா புரியலையா? புரியுதாடா? உன் தம்பி அவன் பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் செலவீடுகளாகி கொஞ்சம் வருத்தப்படைஞ்சிருக்கான். 1 வருஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம். இப்போ அவனுக்கு நீங்கள் மங்களகரமான காரியத்தை செய்யறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே அவனை மனதை திருப்பி நம்ம செய்ய வச்சு தந்துடலாம். சரியா? வேறு என்ன வேணும்? அதுதான் சொல்லியாச்சு. பின்ன வேறு என்ன வேணும்? தொழில் விஷயத்துக்கு உனக்கு நான் பார்க்கணும். புரியுதா? அடுத்த உத்தரவு உனக்கு பேசுகிறேன். கால் விட்டுவான். தனித்தனியாக வந்தால் தனித்தனியாக சொல்லலாம். 2 பேர் வந்தால் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் சொல்ல முடியும். என்ன செய்ய முடியும்? கர்மசாமிக்கு தான் தை மாதத்துக்குள்ளே பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கு. வெற்றியை அடைவாள். இதுவரை அடைந்த நஷ்டங்கள்லேருந்து உன்னை மீட்டி வெற்றியாக்கி தர தொழில் ஓங்கும். புண்ணியத்தை பெறுவாள்.